அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதம் கடந்த ஆரம்ப 10 நாட்கள் ரஹ்மத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய அருளை ரஹ்மத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக அமைய பெற்றது. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை முழுமைப்படுத்தி அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2வது 10 நாட்கள் மக்ஃபிரத், அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய சிறப்பான ஒரு நாட்கள். உலகத்திலே மனிதன் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ்வினுடைய கோபத்தை விட அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய ரஹ்மத்து மேலானது என்ற அடிப்படையில் உலக மக்களை எல்லாம் மன்னிப்பதற்கு, மன்னிப்பை விரும்பக்கூடிய ஒரு ரஹ்மானாகிய அல்லாஹ் இருக்கின்றார். இந்த மக்ஃபிரத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட சிலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நபிமார்கள், மாசூம்கள். பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹு தஆலா சொன்ன செய்தியை, செயலை விடுவது பாவமா அல்லது விட சொன்னதை செய்வது பாவமா? அல்லாஹ் எதை ஏவிருக்கின்றானோ அதை விடுவது பாவமா அல்லது அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ தடுத்ததை செய்வது பாவமா? எது பாவம் என்பதை நாம் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இந்த சமயத்திலே இரண்டுமே குற்றம்தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, அதாவது அல்லாஹ் செய்யாமல் விட சொன்னதை தடுத்ததை எவன் செய்கிறானோ அதை விட அல்லாஹ் செய்ய சொன்னதை விடுவதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அல்லாஹ் மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னான். ஆனால் இப்லீஸ் மறுத்து விட்டான். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை தடுத்தார். அது எதை ஏவினானோ அதை செய்யாமல் மறுத்தான் இப்லீஸ். அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி அல்லாஹ் தஆலா அவனை லானத்து செய்து இந்த துன்யாவிலே இறக்கிவிட்டான். அதே நேரத்திலே அல்லாஹ் விட சொன்ன ஒரு செயலை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்து விட்டார்கள். ஒரு கோதுமை கனி சுவர்க்கத்திலே நீங்கள் இதன் பக்கம் நெருங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்ததை அவர்கள் செய்ததால் அல்லாஹு தஆலா இந்த உலகிற்கு இறக்கி வைத்தார். 2 பேர்களில் எவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா, பாவ மன்னிப்பு கேட்டார்களோ அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தார். இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே விதண்டாவாதம் செய்தான், அவன் சபிக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் நபியாக உயர்ந்த ஒரு மனிதராக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஆக்கினார். ஹுகூகுல்லாஹ் ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஆனால் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு ஒருவன் பாவம் செய்து விட்டால், துரோகம் செய்து விட்டால் அவன் அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடியான் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். உறுப்புகள் செய்யக்கூடிய உறுப்புகள், உடல்கள் செய்யக்கூடிய பாவம் பெரிதா அல்லது மனதால் உள்ளத்தால் எண்ணக்கூடிய பாவம் பெரியதா என்று சொன்னால், அதாவது உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அந்த பாவத்தை விட மனசால் செய்யக்கூடிய பாவம் மிக பெரியது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா பாவத்தினுடைய துவக்கமே அவனுடைய நீயத்து தான், உள்ளம் தான் தூண்டுகிறது. அவன் பெருமை கொள்கிறான். அவனுடைய பெருமை அவனுக்கு மிகைத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இப்லீஸ் சஜிதா செய்வதை மறுத்தார். அதனாலே அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளானார். சில நேரங்களிலே பாவம் இடங்களை, நேரங்களை, நிலைமைகளை பொறுத்து பெரியதாக ஆகும். அது எப்படி? கபாயிர், பெரிய பாவங்கள். ஒருவன் திருமணத்திற்கு பிறகு தவறு செய்வானேயானால், விபச்சாரத்திலே மூழ்கி விடுவானால் அது பெரிய குற்றம். அதே போன்று
திருமணம் முடித்தவன் ஒருவன் விபச்சாரத்திலே மூழ்கி விடுவானேயானால் அதுவும் பெரும் குற்றம்தான். இந்த குற்றத்திலே எது பெரியது? திருமணத்திற்கு பின்னால் அவன் இந்த குற்றத்தை செய்தால் அது மிகப்பெரிய ஒரு பாவம், தண்டனை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதைவிட மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? ஒருவனினுடைய ஒரு பொறுப்பிலே ஒரு பெண் இருக்கிறது, அந்த பெண்ணை அவன் தவறாக செய்து விட்டால், தவறிழைத்து விட்டால் அது இரண்டை விட மிகப்பெரியது என்கிறார்கள். இடங்களை, நேரங்களை, காலங்களை கவனித்து குற்றங்களை கவனிக்கப்படும். அதே போன்று இடத்தை கவனித்தால் காபத்துல்லா இருக்கிறது, புனிதமான ஸ்தலம். அங்கு சென்று ஒருவன் குற்றம் செய்தால் சாதாரண இடத்தில் செய்த குற்றத்தை விட அங்கே அந்த இடத்திலே செய்வது என்பது மிக கொடூரமானது, மிகப்பெரிய ஒரு பாவம். அதே போன்று நேரங்களை கவனித்து மற்ற காலங்களிலே செய்யக்கூடிய பாவத்தை விட இந்த ரமலான் காலங்களிலே செய்யக்கூடிய பாவம், குற்றம் என்பது சாதாரணமான காலங்களிலே செய்யக்கூடிய குற்றத்தை விட மிகப்பெரியது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல வகையான பாவங்கள் மனிதர்கள் இன்றைக்கு பரவலாக பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை, தெரிந்து கொண்டே பாவங்களிலே ஈடுபடக்கூடிய நிலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அப்படியானால் இந்த பாவத்திற்கான ஒரு முடிவு, அதற்கான தீர்வு என்ன என்று நாம் பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான தீர்வையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா 70 தாயினுடைய இரக்கத்தை விட மேலான இரக்கமுடையவன் அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதின் மூலமாக, 2 சொட்டு கண்ணீர் வடிப்பதின் மூலமாக அவனினுடைய குற்றங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆரம்பத்திலே சொன்ன ஒரு வசனம், ஒரு தகுதியான ஒரு காலம் ரமலான் காலம், மக்ஃபிரத் பாவங்களை மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு காலம், மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு காலம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அற்புதமான ஒரு வசனம். விரைந்து வாருங்கள் மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய ரப்பிடத்திலே சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அப்படியானால் மக்ஃபிரத் நமக்கு எப்பொழுது கிடைத்து விட்டதோ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு எப்பொழுது கிடைத்து விட்டதோ, அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு தந்து விடுகிறார். சொர்க்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? வானம் பூமி அளவுக்கான விசாலத்தை உடையது சொர்க்கம். இது யாருக்கு? உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்போ தக்வா எப்பொழுது வரும்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யார் இந்த ரமலானை அடைந்து அதை பரிபூர்ணமாக அமல்களோடு நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தக்வா வரும். அப்ப அந்த தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து சொர்க்கத்தை வழங்குகிறான். அப்படிப்பட்ட தக்வா உள்ளவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு ஹதீஸ், பிரபலமான ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறுகிறார்கள். 3 படிகள் உண்டு. ஒவ்வொரு படியிலேயும் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுகின்ற போது ஆமீன் சொல்வார்கள். அதிலே 3 ஆமீன் சொல்வார்கள். அதிலே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியிலே ஒவ்வொரு படியாக கால் எடுத்து வைக்கின்ற போதும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதிலே ஒரு படி, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்ல, என்றைக்குமே யாரையுமே கெடுதல் நினைக்காத, கோப பார்வையோடு பார்க்காத,
புன்முறுவலோடு பார்க்கக்கூடிய இந்த உம்மத்திற்கான ரஹமத்தாக இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஏறுகின்ற போது ஆமீன் என்று சொல்லிவிடுகிறார். எப்படிப்பட்ட நபி நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த நபியே ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ ரமலான் கிடைக்க பெற்று அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் வீணா போகட்டும் என்று கோபத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஊருக்கு நாம் செல்கிறோம், குளிக்க வேண்டிய கட்டாயம், குளம் நிறைய தண்ணீர் இருக்கிறது, அந்த ஊர்ல நான் குளிக்க மாட்டேன் என்று கோபித்து கொண்டால் யாருக்கு நட்டம்? குளத்திற்கு நட்டமா அல்லது இவனுக்கு நட்டமா? யோசித்து பார்க்கிறோம். புனிதமான ரமலான் கிடைக்க பெற்றிருக்கின்றோம். இதை விட ஒரு காலகட்டம் நமக்கு கிடைப்பது என்பது முடியாத ஒரு விஷயம். ரமலான் என்பது சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் ரஹ்மத்திற்காகவே, மக்ஃபிரத்திற்காகவே, நரக விடுதலைக்காகவே தந்த மகத்தான நாட்கள் வருடத்தில் ஒரு முறை தருகிறான். அல்லாஹ் பல ரமலானை சந்திக்கக்கூடிய, அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அருமையானவர்களே, அன்னலம் பெருமகனார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சாதாரணமாக ஒரு அடியான், ஒரு சஹாபி வந்து பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வை அழைத்தால், யா ரப் என்று ஒருவன் அழைப்பானேயானால் அல்லாஹ் அதற்கு என்ன பதில் தருவான்? லப்பைக் என்று அல்லாஹ் சொல்வான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜூபு தாவத்தி தாவா. அருமையானவர்களே, அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யாராவது என்னை பற்றி கேட்டால், அவர்கள் என்னிடத்திலே துஆ செய்தால், அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர்களினுடைய துஆவுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி கொடுக்கிறார். அந்த ரப்பு அடியார்கள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு லப்பைக் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதோ உன் பக்கத்துல அப்தாமா இருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு என்று ரப்பு நம்மிடத்திலே கேட்கிறான். இன்னைக்கு நம்முடைய கவலைகளை ஊர் முழுக்க பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் அல்லாஹ்வின் இடத்திலே வந்து சொல்ல வெட்கப்படுகிறோம். ஒரு குற்றம், ஒரு பாவம் செய்து விட்டோம். இன்றைக்கு பிற சமூக மக்கள் எல்லாம் பணம் கொடுத்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும், அல்லது ஒருவரிடத்திலே அந்த குற்றத்தை வெட்கம் இல்லாமல் அதை முழுமையாக சொல்லி காட்டினால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். பார்க்கிறோமா இல்லையா பிற சமூக மக்களிடத்திலே? ஆனால் நாம் செய்த குற்றத்தை மற்றவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களிடத்திலே சொன்னால் என்ன நடக்கும்? காரி துப்புவார்கள், இவனா இப்படி, இவனா இப்படி என்று. ஆனால் ரப்பிடத்திலே சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம், வெட்கம் தேவையில்லை. அந்த ரப்பு அவனிடத்திலே 2 சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அப்போ சாதாரணமான ஒரு அடியான் அல்லாஹ் அழைக்கின்ற போது யா ரப்பு என்று சொல்லுகின்ற போது லப்பைக் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான், பதில் அளிக்கிறான். அந்த சஹாபி கேட்கிறாங்க திரும்ப, ஒரு பாவி, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு ஃபாசிக் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் முகத்தை திருப்பிக் கொள்வானா என்று அந்த சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சகோதரரை இப்படி சொல்லிவிட்டீர்கள்? சாதாரணமான ஒரு அடியானுக்கு அல்லாஹ் லப்பைக் என்று சொன்னால், ஒரு பாவி ரப்பை அழைக்கின்ற போது 3 தடவை லப்பைக் 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 என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னார்கள். காரணத்தையும் சொல்கிறார்கள். அமல் செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய அடியான் தன்னுடைய அமலை ரப்பிடத்திலே, என்னிடத்திலே எடுத்து காட்டுவதற்காக, அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹ்வை அழைக்கிறான். ஆனால் பாவம் செய்த அந்த அடியான் மனமுருகி குற்றத்தை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு என்னை அழைக்கின்ற போது நான் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? ஆகவேதான் அல்லாஹ் லப்பைக் 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 என்று 3 முறை சொல்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான், கேட்பதை விரும்புகிறான். இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். பாவிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான்.
விரும்பி அவனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமானவனாக இருந்து அவனை விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பாவமற்ற நிலையை தன்னுடைய அடியானுக்கு கொடுத்து அவனை பரிசுத்தமானவனாக ஆக்கி பரிசுத்தமான அந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் பாவ மன்னிப்பு கேட்காமல் ஒரு அடியான் இருந்து விட்டால் உண்மையிலேயே நாம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகிறது, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது. ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரத்திலே கணவன் மனைவி சண்டையிட்ட அவர்கள் உறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கணவனிடத்திலே அந்த மனைவி சமாதானமாக ஆகவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை அல்லாஹ், அந்த மலக்குமார்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்து அந்த மனைவிக்காக லானத்து செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு என்பது அவ்வளவு அவசியமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதை நாம் மறுக்குவேமே ஆனால் அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய லானத்து ஏற்பட்டு விட்டால், கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய லானத்து ஏற்பட்டு விட்டால் 7 தலைமுறைகளை அது பாதிக்குமா? 7 தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களினுடைய லானத்து உண்டாகிவிட்டால் அது 3 தலைமுறைகளை பாதிக்கும். மலக்குமார்கள் லானத்து செய்கிறார்கள். எதற்காக? ஒரு பெண்ணை ஒருவன் தவறாக பார்த்து விட்டால் கூட உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த மன்னிப்பின் பக்கம் அவன் விரைந்து வராவிட்டால் அவனுக்காக இத்துணை பேர்கள் லானத்து செய்கிறார்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருத்தன் குற்றம் செய்து விட்டால் அவனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? ஒமன் ஆரவு அன்றிக்கிரி, என்னை அவன் புறக்கணித்து விட்டால், ஒரு அடியான் என்னை புறக்கணித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நெருக்கடி தொடர்ந்து ஏற்படும். யோசித்து பார்க்கிறோம், சில நண்பர்கள் சொல்வார்கள், என் வீட்டுல இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, வருமானம் இல்லை, வீட்டுல பரக்கத்து இல்லை என்று சொல்லுகின்ற போது நாம் யோசித்து பார்க்கிறோம், அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்யாமல் இருக்கிறார்கள் செய்த குற்றத்திற்காக. அதுதான் அந்த நன்மையான காரியம், பரக்கத்து, வீட்டுல உள்ள முசீபத் போகாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக அது அமைகிறது என்பதற்கான உதாரணத்தை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஒமன் ஆரவு அன்லக்கிரி, என்னை நினைப்பதை விட்டும் எவன் புறக்கணிக்கிறானோ, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை எவன் புறக்கணிக்கிறானோ, வெறுக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும். நெருக்கடி என்று சொன்னால் வீடு சின்னதாக இருக்கிறதல்ல, வாழ்க்கை முழுக்க ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் நடக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எப்பொழுதும் மன உளைச்சலாகவே இருப்பது அல்லாஹ்வினுடைய நெருக்கடி. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், நாளை மறுமையிலே அவன் குருடனாக எழுப்பப்படுவான். அல்லாஹ் பாதுகாப்பான, குருடனாக எழுப்பப்படுவான். இந்த உலகத்திலேயே அவன் பாவ மன்னிப்பு தேடி ஆக வேண்டும். தேடாவிட்டால் இத்துணை விஷயங்களுக்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான. அருமையானவர்களே, அடுத்ததாக குற்றம் செய்தால் அதற்கான மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு கரும் புள்ளியாக விழுந்து பாவம் செய்ய அவனுடைய உள்ளத்தையே கருப்பாக ஆக்கிவிடும். ஒரு கட்டத்திலே அவன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய முயன்றாலும் கூட அவனுடைய எண்ணம் முன் வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் ஆளாகி விடுவான். அடுத்ததாக சோதனைக்கு மேல் சோதனை அவனுக்கு ஏற்படும். பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால், மக்ஃபிரத்தின் பக்கம் அவன் நெருங்காவிட்டால் அவனுக்கான சோதனைகள் தொடர்ந்து வரும். நல்லோர்களினுடைய துவா அவனுக்கு கிடைக்காது. நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரிசையா சொல்றாங்க.
தௌபா செய்யாதவங்களுக்கான ஒரு நிலை. அல்லாஹ் வெட்கத்தை எடுத்து விடுகிறான். வெட்கமே இருக்காது. வெட்கம் இல்லைன்னா தைரியமாக பாவம் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அடுத்ததாக இல்மினுடைய கல்வியினுடைய பிரகாசம் அவனுக்கு போய்விடும். என்னதான் அறிவு இருந்தாலும் அவன் அறியாதவனாகவே, அறியாமையில் உள்ளவனாகவே அவன் ஆகிவிடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஒரு அறிவு கூட அவனுக்கு வராது. ஏன்? அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி இறுக கட்டி போட்டு விடும். மலக்குமார்களினுடைய துவா அவனுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வினிடத்திலே அவனுடைய கண்ணியம் போய்விடும். இவனுக்கும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் போய்விடும். அல்லாஹ்வை நினைத்து பார்க்க மாட்டான். மன்னிப்பின் பக்கம், மகஃபிரத்தின் பக்கம் வராதவனுக்கான ஒரு நிலையை நான் சொல்லுகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்தினுடைய அந்த சக்கராத்து நேரத்திலே அவனுடைய நாவில் கலிமா வராது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மௌத்திற்கு முன்னாடியே அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை பெற வேண்டும். 2 சொட்டு கண்ணீர். என்ன மக்ஃபிரத்? நாம் செய்த அந்த குற்றத்தை வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது யாகுதா? நான் தெரியாம இந்த பாவத்தை செய்துட்டேன். யார்கிட்டையும் உலகத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரித்து போவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பிடத்திலே சொல்லலாம். அப்ப ரப்பினிடத்திலே மக்ஃபிரத் கேட்காதவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காதவர்களுக்கெல்லாம் இத்துணை விஷயங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்லி தருகிறார்கள். பாவத்தினுடைய பரிகாரமே மன்னிப்பு தான். 2 சொட்டு கண்ணீர் வரலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணீர் வருகின்றதை போன்று நடி. இது யார் சொல்லி தருவா? வரும். உன்னுடைய உள்ளம் அப்படியே இறுக்கமாக இருக்கும். ஆனால் ரப்பு கிட்ட போகின்ற போது உன்னுடைய உள்ளம் கரைந்து விடும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனை கொண்டு கூட காபாவின் முன் விட்டால் அந்த உள்ளம் கரைந்து விடும். எத்துணை மக்களை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். முதலாக அந்த காபாவை பார்க்கின்ற போது அந்த கண்கள் அத்துணை காலங்கள் இருந்த அந்த ஏக்கத்தால் கண்ணீர்கள், அந்த கண்கள் கண்ணீரில் இருந்து தாரை தாரையாக மலை போன்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகள். ரப்பே, இத்தனை காலங்கள் நான் வீணாக்கி விட்டேன். ரப்பே, என்னை மன்னித்து விடு. உன்னை அறியாமலே இருந்து விட்டேன். உன்னுடைய தகுதி என்ன என்று புரியாமல் இருந்து விட்டேன். கதறி அழக்கூடிய காட்சி எல்லாம் அங்கே காண முடியும். ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்கிறேன், ரப்பு மன்னிப்பான், மன்னிப்பை விரும்புகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன். யுஹிப்புக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு தடவை தெருவிலே செல்கின்ற போது ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில், அபூ ஹுரைரா அவர்களே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் குற்றம் இழைத்து விட்டேன், பாவியாகி விட்டேன். அது மட்டுமல்ல, விபச்சாரத்தின் மூலமாக பெற்றெடுத்த அந்த குழந்தையும் கொன்று விட்டேன். எனக்கு மன்னிப்பு உண்டா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கோபப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு. ஏன்னா பாவம்னாலே அப்படியே அதிர்வாங்க. ஒரு சஹாபி ஒரு பெண்ணை எட்டி பார்த்ததற்காக தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அல்லவா? அந்த பெண்ணிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், உனக்கு மன்னிப்பே கிடையாது என்பதாக. கொஞ்ச நேரம் கழித்து அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து நிற்கிறார்கள். அபூ ஹுரைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பெண் கேட்டார்கள், நான் இப்படி பதில் சொன்னேன். சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோபப்பட்டார். என்ன அபூ ஹுரைரா இப்படி செய்துட்டீங்க? உங்களையும் நீங்கள் கொன்றுவிட்டு அந்த பெண்ணையும் நீங்கள் கொன்று விட்டீர்களே என்றார்கள். உங்களையும் நீங்கள் கொன்றுவிட்டு அந்த பெண்ணையும் அல்லவா நீங்கள் கொன்று விட்டீர்கள்? அழுது துடித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் நிலை அறியாது அப்படியே தெருவெல்லாம் ஓடி அலைகிறார்கள். அந்த பெண்ணை தேடி எங்கேயுமே காணவில்லை, பார்க்க முடியவில்லை.
அழுகிறார்கள். கண்டவர்களிடத்திலாம் அந்த பெண்ணை குறித்து கேட்கிறார்கள். ஏனென்றால் பெண்கள் எல்லாம் கோசா போட்டுதான் போவாங்க, தன்னை மறைத்து கொண்டு போவார்கள், எங்கேயுமே காண முடியவில்லை. கடைசியா ரப்புட்ட அழுது தொழுது துவா செய்கிறாங்க, ரப்பே இப்படி நான் குற்றம் இழைத்து விட்டேன். யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னவர்கள். எனக்கு அந்த பெண்ணை காட்டி கூட ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே கதறி அழுகிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னவர்கள். இரவு நேரத்திலே ஏற்கனவே பார்த்த அந்த பெண்ணை போன்று ஒரு பெண் போக இயற்கையிலேயே அந்த பெண்ணும் மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அபூ ஹுரைரா எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா? அல்லாஹ் கொண்டு காட்டி விட்டார். அவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு. அல்லாஹ் உன்னை மன்னிப்பதாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்விடத்திலே சஜிதாவை செய்து அழுதார்கள் அந்த பெண். ஏற்கனவே கதறி அழுதவர்களாகத்தான் அந்த தெருவிலே உலா வந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வினுடைய பயம், தக்வா, அல்லாஹ் மீது உண்டான இறையச்சம். பிறகு எழுந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ஆம், உன்னை மன்னிப்பான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன உடனேயே, அப்படியானால் எனக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருக்கிறது, இது இஸ்லாமியர்களுக்காக நான் தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் சொல்லிவிட்டு மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். அவருடைய சக்ராத் வந்து விட்டது, மௌத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். மக்ஃபிரத், அல்லாஹ் மன்னிப்பான். எப்படிப்பட்ட ஷிர்கை தவிர, இணை வைக்குதலை தவிர எந்த பாவம் செய்து விட்டாலும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து 2 சொட்டு கண்ணீர் வடிக்கின்ற போது அல்லாஹ் மன்னிக்காமல் என்ன செய்வார்? மன்னிப்புக்கான சிறந்த ஒரு காலகட்டம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலானை தருகிறார். சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானை நாம் வீணாக்கி விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பாக்கியமான நாட்கள். அந்த நாட்களிலே நாம் மிக கவனமாக ஒவ்வொரு நேரத்தையும் கழிக்க வேண்டும். இதோ நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது இஅ்திகாஃபினுடைய காலம். அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ அந்த காலத்திலிருந்து தன்னுடைய மௌத் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். கடைசி ஆண்டு 20 நாட்கள் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ நன்மக்கள் நமக்கு தெரிந்து நம்ம ஊர்ல நியத்து சொல்லிட்டு வருவாங்க, ஹஸ்ரத் இந்த நியத்தோட நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும். மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு அதெல்லாம் நிறைவேறி இன்னைக்கு சிறப்பா இருக்கிறாங்க. இந்த இஅ்திகாஃபினுடைய பரக்கத் வாழ்நாளிலே கிடைக்க பெற வேண்டிய மகத்தான பாக்கியமான நாட்கள், கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் இரவினுடைய சிறப்பை அடையக்கூடிய பெரும் பாக்கியம். குர்ஆனோடு தொடர்பு, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம். பாவமான பேச்சுக்கள், பாவமான பார்வைகள் எல்லா விஷயத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான் இந்த இஅ்திகாஃப் 10 நாட்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, நரக விடுதலையை பெறக்கூடிய மகத்தான நாட்கள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. 15, 16 நாட்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு 17 துவங்குகிறது. பத்ர் சஹாபாக்களினுடைய நினைவு தினம். எவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா இரவு நேரத்திலே சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேச இருக்கிறார்கள். சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கிடைக்கப்பட்ட இந்த காலங்களை நாம் வீணடிக்காமல் முழுக்க இறையச்சத்தோடு அல்லாஹ்வினுடைய நினைவோடு அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் நாம் விலகி விடாமல் மக்ஃபிரத்தின் பக்கம், ரஹ்மத்தின் பக்கம் நாம் விரைந்து வருவோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கி அந்த இறையச்சத்திற்கான பதிலாக தரக்கூடிய அல்லாஹ் சுவர்க்கத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.